வீரர்களை மைதானத்திற்கு அனுப்பி வைக்குமாறு தயவோடு கேட்டுக்கொள்கின்றோம். மங்கள பக்தரை பேசி வைக்குமாறு முதலாவதாக மேலதிக மாவட்ட செயலாளர் தொடர்ந்து முசலி உதவி தொடர்ந்து எனது மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் திரு எங்கே பிரின்ஸ் இளம்பட்டவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டியினை தொடர்ந்து போட்டி இலக்கம் 321 ஈட்டி எறிதல் வீரர்களுக்கான இலக்கங்கள் 508. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டியினை தொடர்ந்து போட்டி இலக்கம் 660, 671, 672, 676, 679, 690, 681 அனுப்பி வைக்குமாறு தயவோடு கேட்டுக்கொள்கின்றோம். திணைக்களமும் தேனி அமைப்பினரும் இணைந்து இன்று நடாத்தி பரிசளிப்பு நிகழ்வுக்கு இறுதியில் வந்திருக்கின்றோம். அந்த வகையில் நமக்கு இந்நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது மேலதிக அரசாங்க அதிபர் திரு ஸ்ரீஸ்கந்தகுமார் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொண்டு அதோடு நமது முசலி உதவி பிரதேச செயலாளர் இந்த உலகத்திலே மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கின்றவர்கள் அல்லது சாதாரணமாக நல்ல உடல்நிலையில் இருந்து ஒரு விபத்து காரணமாக அல்லது நோய் காரணமாக மாற்றுத்திறனாளிகளாக மாறியவர்கள் இவர்களது பிரச்சனைகளை இவர்களுடைய தேவைகளை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதனை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கூடாக இவ்வாறான பகுதியினருக்கான தேவைகளை நாங்கள் சரியான வகையிலே வழங்க வேண்டும். அவர்களது வாழ்வை கொண்டு செல்வதற்கு அவர்களுக்கு எங்களுக்கு தேவைப்படுகின்றதை விட வேறு விதமான தேவைகள் இருக்கின்றது என்பதை உலகுக்கு அறியப்படுத்துவதற்காக ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமாக அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு அமைவாக அந்த தினம் ஒவ்வொரு வருடமும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. இதற்கூடாக எதிர்பார்க்கப்படுவது நான் சொன்ன இந்த விடயங்களை நாங்கள் விளங்கி அவர்களும் மனிதர்கள் அவர்களுக்கும் ஒரு சுமூகமான வாழ்வை வாழ்வதற்கான ஏனைய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான். எனவே அந்த வகையிலே மன்னார் மாவட்டத்திலே மாற்றுத்திறனாளிகள் அடையாளம் காணப்பட்டவர்களை அவர்களை மகிழ்விப்பதற்காகவும் அவர்களுக்குள்ளும் இருக்கின்ற திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காகவும் இன்று இந்த விளையாட்டு நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே தங்களுடைய திறமைகளை செவியாக்கும்
வழிகாட்டி தங்களுக்குள்ளும் ஆற்றல்கள் இருக்கு என்று வெளிப்படுத்திய வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதற்கூடாக அவர்களுடைய தன்னம்பிக்கை வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கூடாக அவர்கள் இந்த உலகத்தினுடைய சவால்களை எதிர்கொள்கின்ற ஆற்றலை அவர்களுக்குள்ளே உருவாக்கி கொள்வதோடு இதனை மற்றவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இன்று இந்த பார்த்த விளையாட்டு நிகழ்வுகளில் அவர்கள் எவ்வளவு விதமான பொறுமையாக எவ்வளவு வேதனைகளை தமக்குள்ளே அனுபவித்தவர்களாக தங்களுடைய முகத்திலே அவற்றை காட்டிக்கொள்ளாத தங்களது திறமைகளை காட்டி வெற்றியை பெற்றதை நாங்கள் கண்டோம். இவ்வாறு வெற்றியை பெற்று அவர்களுடைய திறமைகளோடு சேர்த்து அவர்களை பாதுகாத்து அவருடைய தேவைகளை நேரத்துக்கு நேரம் வழங்கி வருகின்ற அவரது குடும்ப உறுப்பினர்களை நாங்கள் இந்த இடத்தை மறந்துவிடக்கூடாது. தனிய மாற்றத்தினால் மட்டுமல்ல, மாபெரும் தியாகங்களை செய்து அவர்களோடு கூட பயணிக்கின்ற அவரது உறவுகளை நாங்கள் இந்த இடத்திலே மகிழ்வோடு மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இந்த அரசினூடாக அவர்களுக்கான வேலை திட்டங்கள் அவர்களுக்கான உதவிகள் சென்றடைவதையும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவர்களுக்காக இவர்களது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சமூக சேவை உத்தியோகத்தர்கள், அதே போல இவர்களது திறன்களை விருத்தி செய்வதற்கான உத்தியோகத்தர்கள் ஒவ்வொரு பிறை செயலங்களிலுமே காணப்படுகின்றார்கள். அதே நேரத்தில் அரசினூடாக இவர்களுக்கான உதவி கொடுப்பனர்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அவற்றை சரியான முறையில் பெற்றுக்கொள்வதற்கு இவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு பிரேஜன பிரிவு ரீதியாகவும் மாற்றுத்திறனாளர்களுடைய நலன்களை பேணுவதற்காக அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அமைப்புகளுக்கு ஊடாக அந்த மாற்றுத்திறனாளிகள் அங்கத்தவர்களாக இணைந்து அவர்களுக்கான தேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு ஒவ்வொரு பிறை செயலாளர்களும் பொறுப்பாக இருக்க வேண்டியது அவர்களது கடமை. எனவே வருங்காலத்தில் உங்களுக்கான தேவைகள் ஏற்படுகின்ற பொழுது தனியே நீங்கள் வீடுகளுக்குள்ளே முடங்கி கிடக்காது வெளியில் வந்து உங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக நீங்கள் போராடி பெற வேண்டும். அதற்கான எல்லா விதமான உதவிகளையும் செய்வதற்காக பிறை செயல்களை நீங்கள் அணுகி இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வும் எதிர்காலத்தில் சிறப்பாக அமைவதற்கு உங்களாலான முழுமையான நடவடிக்கை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சரியான முறையிலே ஒழுங்குபடுத்திய இந்த நிகழ்வை சரியான முறையிலே நடாத்துவதற்கு எல்லா விதமான உதவி உங்கள் எல்லோருக்கும் இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.